ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி டாபிக் அண்ட் கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என் சேனலில் ரெஃபர் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். So keep watching, keep supporting. Thank you. Okay. So இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்ன மெசேஜாக இருக்கும்? இது உங்கள் லைஃப்பில் இனி வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்குள்ள என்ன சேஞ்சஸ் வரணும் அப்படின்ற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஸோ இது ஒரு ஜென்ரல் மெசேஜ். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக ரீடிங்குள்ளார போயிடலாம். ஓகே. சரி, லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு இது வரைக்குமே வந்துட்டு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கலாம், நிறைய ஹாப்பினஸ் ஆல்சோ வந்திருக்கலாம். ஆனால் கிராட்டிடியூடோட வாழ்ந்திருக்கீங்களா? அதாவது ஒரு நாளுமே வந்துட்டு நீங்கள் இந்த யூனிவர்ஸ்க்கும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்களுக்குமே நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு கஷ்டகாலங்கள் வந்த டைம்லையுமே ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் வந்துட்டு உங்கள் கூடயே தான் இருக்காங்க. உங்களுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் கோபம் கூட வரும். என்னை சுற்றி இருக்கவங்களாம் நல்லா வாழ்கிறாங்க, எல்லாம் நினச்சது கிடைக்குது, நான் நினச்சா மட்டும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்ற ஒரு கோபம் கூட உங்களுக்கு இருக்கும். பட் சரி, உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு சில பேருக்கு எதுவுமே எந்த நல்ல விஷயமுமே லேட்டாக தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு லேட்டாக வர்ற எந்த ஒரு விஷயமுமே நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ நீங்கள் எந்த மொமெண்ட்டில் இருந்தீங்கன்னாலுமே, ஹாப்பினஸாக இருந்தாலும் சேட்னஸாக இருந்தாலுமே, யூனிவர்ஸ்க்கும் சரி, உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் எல்லாருக்கும் ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது. உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும். அது நீங்கள் உட்கார்ந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு அந்த பொறுமை இல்லை. உங்களோட வாழ்க்கையில் என்னதான் ஒரு இருட்டு இருந்தாலுமே அதில் ஒரு வெளிச்சம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்டு இருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் ஆசைப்படுற டைமில் அது கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் அது வேண்டாம் அப்படின்ட்டு அந்த தாட்டே இல்லாமல் இருப்பீங்க. அப்போ தான் அந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும். அது ஏன் அப்படின்னா, சரி, நீங்கள் ஒரு பொருளோ சரி எது மேலே ஆசை வச்சுட்டீங்க அப்படின்னா அது அடையிற வரைக்குமே உங்களுக்கு தூக்கம் வராது. உங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஓகே இது ஆசைப்பட்டுட்டோம், இது நமக்கு கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா ஓகே, அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்கள் கிடையாது. ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அது அடையணும். அது கிடைக்கல அப்படின்னா உடனே சேட் ஆகிடுவீங்க, உடனே ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நிறைய உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி தெரிய வந்திருக்கலாம். உங்களோட லைஃப் பற்றி நான் சொல்கிறேன். உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் வெரி சூன் உங்களுக்கு நிறைய உண்மைகளை கொண்டு வர போகிறாங்க. இவ்வளவு நாள் நீங்கள் யாரெல்லாம் நம்புனீங்களோ, யார் மேலெல்லாம் அளவுக்கு அதிகமான ஒரு தாட்ஸாக இருக்கட்டும், ஒரு பாசம் எல்லாமே வச்சிங்களோ, அவங்க தான் உங்களை இந்த இருட்டில் தள்ளுனதுங்கிறதே உங்களுக்கு தெரியும். அதாவது இவ்வளோ நாள் அவங்க மேலே அக்கறையாக இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்தவங்களோட ட்ரூ ஃபேஸ் இனிமேல் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலி நெகட்டிவ்லாம் கிடையாதுங்க, ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன்னா கடைசியாக உங்களுக்கு அந்த உண்மை தெரியுதேன்னு சந்தோஷப்படணும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கான அந்த ஒரு வெளிச்சத்தை அதிலிருந்து நீங்கள் கொண்டு வருவீங்க. ஸோ யூனிவர்ஸ் ஏன் நன்றி உணர்வோடு இன்னும் இருங்க, ஏன் கிராட்டிடியூடோடு இருங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் எடுக்கக்கூடிய டைம் வந்தாச்சு, நீங்கள் ஃபைட் பண்ணக்கூடிய டைம் வந்தாச்சு. ஸோ அதனால அந்த ஒரு உண்மை உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் உங்களுக்குள்ளார ஒரு கோபம் எல்லாமே நீங்களே ஸ்டாண்டப் எடுப்பீங்க. ஓகேயா?
ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் தைரியமாக இருங்க. ஓகே, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. சி, நான் சொன்ன மாதிரி தான் உங்களோட லைஃப்பில் வந்துட்டு இது வரைக்குமே வந்துட்டு வேற யாரோ ஒருத்தவங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் விட்டுருக்கலாம். அதாவது இப்போ உங்கள் ஃபேமிலி, ஓகே என்னோட ஃபேமிலி பார்த்துக்குவாங்க, இப்போ நீங்கள் மேரிட்னா ஹஸ்பண்ட் பார்த்துக்குவாங்க, இல்லைனா ஒய்ஃப் பார்த்துக்குவாங்க, இந்த மாதிரி ஒரு தாட்ஸில் இருந்திருப்பீங்க. இனிமேல் நீங்கள் உங்களோட கண்ட்ரோலில் எல்லாமே எடுப்பீங்க. அண்டு சரி, நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. ஓகேங்களா, நீங்கள் உங்கள் லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும். ஒரு க்ரோத் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக போகுது வெரி சூன். அந்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் லைஃப் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொண்டு வரும். ஓகேங்களா, ஸோ தைரியமாக இருங்க. ஸ்ட்ரென்த். சரி, நான் சொல்கிற மெசேஜ் தான் அடுத்தடுத்த காட்சிலையுமே வருது. சரி, ஸ்ட்ரென்த் அப்படின்னா உடனே வந்துட்டு எந்திரிச்சு போய் ஃபைட் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா, ஒரு விஷயம் வந்து உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அமைதியாகவே இருக்கணும். அதாவது எதுக்குமே நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஒரு சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும்னு நான் சொன்னேன். டெஃபினட்டாக தெரிய வந்தோடனே உங்களுக்கு கோபம் வந்து சண்டை போடுற அளவுக்கெல்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஆர்கியூமெண்ட்ஸு, நீங்கள் உங்களுக்கான நியாயத்தை தேடி போகணும் அப்படின்ற ஒரு மொமெண்டெல்லாம் வரும். அந்த டைமில் அமைதியாக இருங்க. பிகாஸ் வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் எந்த விதமான ட்ராமாஸ் இனிமேல் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் சாஃப்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி போல்டாகவும் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ கால்குலேட்டிவாக இருங்க. கால்குலேட்டிவாக நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகே, பட் ஆக்சுவலி இது ரொம்ப வந்து ஒரு ஏன் இந்த ஒரு தைரியம் வேணும் அப்படிங்கிறாங்கன்னா, பிகாஸ் நம்மளோட எமோஷன்ஸை அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் நீங்கள் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த மாதிரி டாக்ஸிக் பர்சன்ஸ்க்கு வேறு விதமாக நீங்கள் புரிய வைக்கணும். அப்படி முடியலன்னா விட்டுருங்க. யூனிவர்ஸ் பார்த்துக்குவாங்க, கர்மா பார்த்துக்கும், உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் பார்த்துக்குவாங்க. நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட வேண்டாம். ஓகே, கியூரியாசிட்டி. சரி, உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு சில பேருக்கு. அதாவது உங்கள் லைஃப்பில் இருட்டில் தள்ளுனதுமே அந்த கியூரியாசிட்டியாக தான் இருக்கும், வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுமே அதாக தான் இருக்கும். சரி, நீங்கள் ரொம்ப ஆக்டிவான பர்சன் தான். அதாவது உங்களை சுற்றி வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, இல்லை உங்கள் எதுனாலுமே வந்து உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன். அண்ட் நீங்கள் ஆஃபன் வந்துட்டு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடிய பர்சனாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம்னா டக்குன்னு கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுற பர்சனாகவுமே இருக்கலாம். இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட பர்சன்ஸ் யார்கிட்டையாவது தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ உங்களோட இந்த கியூரியாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பீப்புள், தேவையில்லாத எனர்ஜி, இது எல்லாத்தையும் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். உங்களோட கியூரியாசிட்டியில் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. பட் அதே கியூரியாசிட்டி தான் இனிமேல் உங்களுக்கு அந்த ஒரு உண்மையை வெளியே கொண்டு வரும். ஓகேங்களா, பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க கியூரியாசிட்டி. ஓகே, சரி, இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஷேக்கன் அப் பண்ணும். அதாவது யூனிவர்ஸும் சரி, ஸ்பிரிட் கைட்ஸும் சரி, நிறைய டைம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்காம தான் இருந்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை லைஃப்பில் கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு ஒரு பெரிய பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருக்கலாம். நீங்கள் ஹார்ட் பிரேக்ஸ் அழுகிற அளவுக்கு கூட வரலாம் அந்த மூமெண்ட்ஸ். ஸோ பிரேக் டவுன் ஆகிடாதீங்க. பிகாஸ் வந்து அது வந்து உங்கள் லைஃப்பில் கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக வந்துட்டு நீங்கள் ஒரு நியூ பர்சனாக மாறுறதுக்கு ஒரு வழி. அவ்வளோதான். பாசிட்டிவான ஒரு தாட்ஸோடய நீங்கள் இருங்க. ஓகே, ஸோ என்னடா இப்படி சொல்கிறாங்களே, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதா அப்படின்னு வந்துட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் ரொம்ப வீக்கான பர்சன், நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களோ பண்ணலையோ, ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப வீக்கு,
அதே மாதிரி ரொம்ப எமோஷ்னலும் கூட. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ஃப்யூச்சருக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து யூனிவர்ஸு நிறைய விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஓகே. சரி, நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து ஒரு நம்பிக்கையோடே இருக்கிறீங்கள, எல்லாமே மாறும், என்னை சுற்றி இருக்கவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்க. பட் உங்கள் ஸ்பிரிட்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீ வைக்கிற ஓவர் நம்பிக்கையெல்லாம் நடக்காது, புரிஞ்சுக்குவாங்க, அதில் ஒன்றும் இது கிடையாது. ஆனால் நீங்களே இனிமேல் வந்துட்டு அந்த பர்சன் கிட்ட இருந்து விலகிடுவீங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் அவங்க மேலே பாசம் காமிச்சப்போ அவங்க உங்களை ஒதுக்கி வச்சுருப்பாங்க, உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. இப்போது அப்படியே ஆப்போசிட் ஆக போகுது. அவங்க வந்து உங்கள் மேலே பாசம் காமிக்க ஆரம்பிப்பாங்க, அக்கறையாக வருவாங்க. பட் நீங்கள் விலகி போக ஆரம்பிச்சிருவீங்க. யாரோட துணையுமே இல்லாமல் நான் வந்து வாழ்வேன், என்னால் எனக்கு அந்த தைரியம் இருக்குது, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தாட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஒரு மொமெண்ட் உங்கள் லைஃப்பில், அந்த ஒரு மொமெண்ட் வந்துட்டு டெஃபினட்டாக அது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், அழுகிற மொமெண்ட் வரைக்கும் கூட போகலாம். பட் அதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நியூ லைஃப், நியூ டேவாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரேக் டவுன் ஆகிடாதீங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு நியூ பர்சனாக வர்றதுக்கு ஒரு கிரேட் சான்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்கங்கிறது சொல்கிறது. ஓகே. யூ டிசர்வ் சுகர், நாட் சால்ட். கண்டிப்பாக. சரி, உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி நிறைய டாக்ஸிக் தாங்க இருக்குது. நிறைய ஒரு உங்கள் லைஃப்பில் தேவையில்லாத விஷயங்கள் தான் இருக்குது. அது பொருளாக இருந்தாலும் சரி, பீப்புள், சிச்சுவேஷன் எல்லாமே, அது எல்லாமே விலகும். ஓகேங்களா? சரி, இது வந்து உங்களுக்கு ஒரு கிளென்சிங் மாதிரின்னு கூட நான் சொல்லுவேங்க. அதாவது உங்களோட லைஃப்பில் தேவையில்லாத அந்த விஷயங்களை வந்து ரிமூவ் பண்ணணும். யூனிவர்ஸ் வந்து இது மூலயமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயங்களை கொடுத்து ரிமூவ் பண்ண வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இனிமேல் வந்து நீங்கள் நிறைய நியூ பர்சனை மீட் பண்ணுவீங்க, நியூ பர்சன் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் தேடி போகணுன்னு அவசியம் கிடையாது, அவங்களாவே உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட ஃபேமிலி, கசின்ஸ், யாராக வேணா இருக்கட்டும், அவங்களாவே தேடி உங்ககிட்ட பேசிட்டு வருவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம், ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஓகே, பார்ப்போம். சரி, கெரியர் வைஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, பிடிக்காத வேலையை செய்கிறீங்க, அதுலேயும் ஒரு நிரந்தரம் இல்லை, எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலுமே வந்துட்டு ஏமாந்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படியே போகாது, உங்களுக்கு ஃபேவராக வரும். ஸோ அது பற்றி இது பண்ணிக்க வேண்டாம். அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அவேக்கனிங்காக வரும். ஓகே, சி 2 of Swords. அதாவது இப்போ வந்து ஒரு சில பேர் ரொம்ப ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க, வாழ்க்கையில் ஒரு ஹாப்பினஸ், செலிப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு சீரியஸான ஒரு லைஃப்பில் இருக்கீங்களா? உங்களை சுற்றியும் சீரியஸான ஒரு எனர்ஜி இருக்கலாம். மேபி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ கூட உங்களோட சூழ்நிலை அப்படி தான் இருக்கலாம். ஏதோ ஒரு டென்ஷன் உங்களை ஃபேமிலி சுற்றியோ இல்லை உங்களை சுற்றியோ இருக்குது. மேபி அது உங்களை ரொம்ப வந்துட்டு எமோஷ்னலாக வந்து ரொம்ப பாதிச்சிருக்கலாம். மேபி அது உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தையுமே பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் கவலைப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் படுற ஒரு கஷ்டமுமே வந்துட்டு பின்னாடி அவ்வளோ உயரத்தில் உங்களை கொண்டு போய் நிப்பாட்டும். டெஃபினட்டாக ஒரு நல்ல செலிப்ரேஷன்ஸ், நல்ல ஒரு ஹாப்பினஸ்ங்கிறது இருக்குங்க. சரியா? ஸோ நீங்கள் அதெல்லாம் நினச்சி வந்து ரொம்ப வரி பண்ண வேண்டாம். அதாவது எந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப தலை குனிஞ்சு நின்னீங்களோ,
ரொம்ப ஹர்ட் ஆகி நின்னீங்களோ அந்த இடத்துல தான் உங்களுக்கான ஹாப்பினஸும் சரி மரியாதையும் கிடைக்கும். எந்த பர்சன் உங்களை வந்துட்டு அவமானப்படுத்தினாங்களோ, உங்களை தூக்கி போட்டுட்டு போனாங்களோ, அந்த பர்சனே வந்துட்டு லைஃப்பில் நீங்கள் தான் ஒரு ப்ரீஷியஸ், நீங்கள் தான் அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு சொல்கிறதுக்கு டெஃபினட்டாக 100% சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ் சைட்லையுமே வந்து ஒரு பாண்ட் உங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த பாண்டு வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஆகும். அதாவது நீங்கள் தேடி போயிருப்பீங்க, இப்போ உங்கள் கசின்ஸாக இருக்கட்டும், ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லா இடத்துலையும் தேடி போன ஒரு பர்சன் நீங்கள். அப்போ அவங்க வந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு உங்களை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இது பண்ணாமல் உங்களை ரொம்ப ஒதுக்கி வச்சிருக்கலாம். மேபி உங்கள் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய ஹாப்பினஸ் சக்ஸஸ் இல்லாதனால மேபி அவங்களோட ரியாக்ஷன்ஸ் அப்படி இருக்கலாம் கரண்ட்லி. பட் சூன் உங்கள் லைஃப் நல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் போவீங்க, நல்ல ஒரு சக்ஸஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறப்போ அதே பர்சன் உங்களை தேடி வருவாங்க, உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த பர்சனை விட்டு விலகி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மாறிடும். இப்போ இருக்கிற உங்களோட ஒரு ஆட்டிடியூடாக இருக்கட்டும், ரியாக்ஷன்ஸ் எதுவுமே வந்துட்டு ஃப்யூச்சர்லேயும் சரி இனி வரக்கூடிய டேஸ்லையும் இருக்காது. நீங்கள் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடான ஒரு பர்சன் தான், ரொம்ப எமோஷ்னல் சென்சிட்டிவ் எல்லாமே தான் இருக்குது. ஸோ யாரும் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களவே ஹர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான். பட் ஃப்யூச்சரில் வெரி சூன் அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மாறிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களோட ரியாக்ஷன்ஸ் ஆட்டிடியூடெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கார்டு. ஆக்சுவலி எனக்கு எல்லா கார்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, சும்மா இப்படியே ஒரி பண்ணிக்கிட்டே உட்காராதீங்க. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு சேஞ்சஸ் எல்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. ஓகேங்களா? உங்களோட ப்ரேஸாக இருக்கட்டும், உங்களோட அழுகையுமே சரி, உங்களோட நிறைய புலம்பிட்டு இருக்கீங்க, நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா எல்லாமே தான் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக வெரி சூன் ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. பட் நீங்கள் அலர்ட்டாக இருங்க. உங்களுக்கு கிடைக்கிற மெசேஜ் எப்படி வேணாலும் கிடைக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா டெஃபினட்டாக அதை விட்டுறாதீங்க, பிடிச்சி வச்சுக்கோங்க. பிகாஸ் அது உங்களோட லைஃபுக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் டுடே ரீடிங். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஸ்டே பிளெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ. ஸ்டே பிளெஸ்ட்.